சிஎஸ்கே அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டை அஃபிஷியலாக சைன் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். மேக்னெல் நரோனாவை கூடிய சீக்கிரம் விச் மீன்ஸ் அவங்களோட 12th மேட்ச் லக்னோவுக்கு அகேன்ஸ்டாக அவங்க விளையாட போகிற மேட்ச் May 15th வெள்ளிக்கிழமை, அதுக்கு முன்னாடி அவங்க தெரிவித்தே ஆகணும். அது 7 மணிக்கு தெரிவித்தாலும் அவங்க தெரிவிக்கலாம். அந்த டாஸ் டைமுக்கு முன்னாடி அவங்க தெரிவித்து ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இல்லைன்னா மறுநாள் காலையில் சொல்லிடுவாங்கன்னு தோணுது. மேக்னெல் நரோனா அஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ராமகிருஷ்ணா கோஸ் அல்லது ஆயுஷ் மாத்ரே. சிஎஸ்கேல மிடில் ஆர்டரில் ஒரு பிரச்சனை இருக்குது. எய்தர் கார்த்திக் சர்மா, சர்ஃப்ராஸ் கான்னு போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மேக்னெல் நரோனா மாதிரி ஒரு பிளேயரை ஆட வைக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவர் நல்ல ஒரு ஸ்பின் ஹிட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நம்பர் 4ல் கன்ஃபார்ம் அனுப்பலாம். ஸ்பின்னர்ஸ் ஆக்குபை பண்ணுவாங்க. அந்த மிடில் ஆர்டர் வரும்போது மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் போடுவாங்க. ஜேமி ஓவர்டன் உங்களுக்கு அதே ரோலில் பண்ணிருக்காரு. ஸோ இன்னும் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் ராமகிருஷ்ணா கோஸை ரீப்ளேஸ் பண்ணும் போது உங்களுக்கு கிடைக்குன்னா கண்டிப்பாக மேக்னெல் நரோனா அந்த இடத்துல இருப்பார். ஸோ மேக்னெல் நரோனா ஒரு நல்ல ஒரு ஹிட்டர், ஸ்பின் ஹிட்டர், நல்ல ஒரு பேட்ஸ்மேன். மகாராஷ்டிரா ட்ராஃபிலாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல கேப்பபிளான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு தான். ராமகிருஷ்ணா கோஷ், ஆயுஷ் மாத்ரே அந்த ஒரு இடத்த ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த மிடில் ஆர்டர் பிரச்சனையை அவர் சால்வ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ உர்வில் பட்டேலுக்கு அப்புறம் யார் அந்த ஒரு மிடில் ஆர்டர் நல்லா காப்பாற்றி கொண்டு போவாங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்டில் போடுங்க. டேக் கேர். பாய் கைஸ்.